இதில் எனக்கு கேப்டன் கூப்பிடு. சாரி கேப்டன். இப்போ நாங்கள் நடுக்கடலுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் சமைக்க போகிற சாமான்களை விளைந்தான், அதை விட அடிஷனலாக இவ்வளோ நண்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னென்ன கனவை, நண்டு, மீன் இருக்குது. அதே போல் பெரிய இறால்கள் இருக்குது. இந்த பெரிய இறால், காடை கோழி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி காடை முட்டை கொண்டு வந்தாங்க. காடை முட்டை என்னென்னா நாங்கள் கிட்ட கேட்க உடஞ்சிட்டு, அப்போ 2 தான் மிஞ்சி இருக்குது. இப்போ இவ்வளோத்தையும் சமைக்க போகிறோம். சரி, இப்போ அடுப்பு எரிக்க தொடங்கியாச்சு. ஒரு எடுத்தாச்சு. எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு போகும். ஈச்ச பதில் ஐம்பது காதை பார்த்தோமா நல்ல பொருள் வளர்க்குறீங்க. ஒரு 50 ரூபா 20 காது சாப்பிட்ற பொருளை பார்த்து நண்டு கொஞ்சம். இப்போ இந்த ஒரு நண்டு பொந்தொண்டு பார்த்துருக்குறோம். அதுக்குள்ள இப்போ பிடிக்க போகிறோம். மிஷின் ஒரு கணவாயை விட்டு இருக்கிறோம். கணவாய் பாருங்க, கணவாயை கட்டிப்படுதுன்றோம். நண்டு வருது தெரியல, பார்ப்போம். கார்னருக்கும் பொன்னாளைக்கும் விடப்பட்ட ஒரு சிறிய தீவு உண்டு. அங்கே தான் நாங்கள் போய் சமைச்சு சாப்பிட போகிறோம். இதுக்குள்ள எல்லாம் இருக்குது. மீன் இருக்குது, நண்டு இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. எங்களோட ஃபோனுகளும் சேஃப்டியாக கொண்டு போக தான் இந்த பாக்ஸ் கொண்டு வந்து நாங்கள். என்னடா இங்கே தண்ணி போகும். இப்போ நாங்கள் இந்த போட்டில் தான் போக போகிறோம். இப்போ நாங்கள் இந்த மரக்கப்பலில் தான் போக போகிறோம். மற்றது நாங்கள் இந்த பனையோலை வட்டி கொண்டு வந்தேன். நான் என்னென்னா அங்கே வந்து ஒன்றும் இருக்காது, தான் கீழே வச்சு சமைக்கணும். சரி, இப்போ நாங்கள் 3 பேர் சேர்ந்து போக போகிறோம். கட்டு மரத்தில் நான் ஏற போகிறேன்னு பாருங்க. பொன்னாளைக்கும் விடப்பட்ட தீவண்டு, அதை துருத்துப்பட்டின்னு சொல்றது. அங்கதான் போய் சமைச்சு சாப்பிட போறோம். ஒரு கட்டு மரத்துல ஏறியாச்சு. இப்ப நாங்க போறோம் பாருங்க. வா, எப்படி போறோம்னு பாருங்க. சூப்பர்.
தெரியும். நீ இருந்தா தானே கப்பல் மணியா இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் நடுக்கடலுக்கு வந்துட்டோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. அரைவாசி தாக்குது, பயமாக நடக்குது. கீழே சவாட்டி கல் இருக்கு மட்டும். தீவுக்கு கிட்டடியில் வந்தாச்சு. அவன் போய் கொண்டிருக்கேன். நான் நடந்து தான் போகிறேன். நான் ஆழமாக கிடக்கு. அந்த ஒரு வேறு நீந்திர தெரியுது போல் ஆழமண்டு. இந்த தீவுக்கு போவோம். அங்கே அளவு தண்ணி வந்துட்டுது. சேராக இருக்குது, புதைக்குது. நான் கேமராவோட வந்துட்டேன். பயமாக இருக்குது. பார்க்க முடியல, கேமராவோட நடக்கிறது புதைக்குது. செருப்பை கலட்டி கொண்டு தான் நடக்கிறேன். இப்போ அங்கேருந்து வரையும் நான் திருப்ப என்னை ஏற்றுறதுக்கு கேமராவை அந்த ரிஜிபம் பட்டிங்க போட்டுட்டு தான் நான் இனி போகிறேன். இப்போ நடுக்கடலுக்கு வந்துட்டா நாங்கள் ஆழத்தை பாருங்க. நான் உயரமான ஆள் 6 அடியால். எனக்கு இங்கே நிற்குது தண்ணி. இதையும் பிடிக்கும். இப்போ எங்களுக்கு கேமரா மற்ற கேமரா நான் உள்ளே வச்சுட்டேன். ஃபோனில் தான் எடுக்கிறோம். ஆழத்தை பாருங்க. புதைக்குங்க, முழுக்கிழமே புதைச்சு. சரி, இப்படியே போக போகிறோம். இங்கே எங்கேயா போக போகிறோம்? கேப்டன் போட்டு திருப்புங்க. கேப்டன் துடுப்பு வாங்க. கப்பலில் தான் போவேன், கப்பலில் தான் போவேன். இப்போ நாங்கள் இந்த இறாலுகளை சுத்தம் செய்கிறோம். கழுவி கொண்டு வரோம். கழுவி போட்டு இந்த பயணவழியில் வச்சு கொண்டு போகிறோம். இந்த கட்டையில நம்ம எடுக்கிறோம். இதையும் பற்றி தான் சமைக்க போகிறோம். உப்பு இருக்குது, இப்போ கழுவணும். கடலில் போய் கழுவ போகிறோம். கரல் அவ்வளவு போயில, இனி எரிப்போம். அப்போ இது கரல் போகும். திரும்பி இருக்கணும். சொல்லுங்க. இப்போ நாங்கள் அடுப்பு ஒன்று சரி செய்கிறோம். இப்போ நாங்கள் இதுக்கு புல்லு தான் வச்சிருக்கிறோம். அப்போ தான் இலகுவாக எரியும். தடியில் நெருப்பு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இப்போ நாங்கள் பெரிய இறாலுகளை சுட்டு சாப்பிட போகிறோம். அந்த கடற்கரையில் கண்டல் தாவரங்கள் இருக்குது. அப்படி இங்கே வந்தோம்னா பூவரச மரங்கள் இருக்குது. இந்த தடிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறோம். எப்படி புதைக்கிறேன் இருக்கும் இந்த நிலா சார் சகாதி. மேடு மாரி இருக்குது. அதில் வந்து மத்தையலும் கள்ளி தாவரங்களும் அதில் தான் இருக்குது. நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். இப்படியே இந்த தீவுக்குள்ளே வாரோம். நடுவில் பார்த்தோம்னா ஒரு காடு ஒன்றும் இல்லை. சுற்றி வேற இந்த தீவுக்கு சுற்றி வேற தான் காடு இருக்குங்க. பாருங்க கத்தாழை பற்றி இல்லை, இயற்கையாக விளைஞ்ச கத்தாழை.
அலோவேரான்னு சொல்கிறது இங்கிலீஷில். இதுதான் அந்த துருத்துப்பட்டி தீவு. இப்போ நாங்கள் நாளை சுட வைக்கிறோம் கடலுக்கு. இப்போ அது வந்து வேற பேகி வருது, அப்படியே சிவப்பாக வருது. வர்ற இந்த தீவில் எங்கே பார்த்தாலும் கத்தாழையெல்லாம் இருக்குது. கத்தாழை இயற்கையாக விளைஞ்ச கத்தாழை. அப்போ நாங்கள் இந்த கடற்கரை கிட்ட வந்தாச்சு. இங்காலி பக்கம் நாகதாளி மரம் இருக்குது நிறைய. இப்போ சில வேலை இதை காய்ச்சிருக்கலாம். இப்போ கிட்ட போய் பார்ப்போம் அப்படி இருக்குது. நாகதாளிக்காய் இதுதான். இதுக்குள்ள ஒரு நல்ல பலவான பழம் இருக்கு. ஒரே ப்ளூ கலர்ல நாகதாளி பழம். இதில் முள் இருக்கு. இதை கவனமாக தான் இப்போ உடைக்கணும். நாகதாளி பழம் போல இருக்கிற ஒரு முள் இருக்குது. இதை நாங்கள் பிச்சு எடுத்து போட்டு தான் சாப்பிடுவோம். இதுதான் நாகதாளி பழம். பாருங்க, கொஞ்சம் கையை பாருங்க. நான் சாப்பிட போகிறேன். பழத்தை பாருங்க. நான் இதை சாப்பிட போறேன். நல்லா இருக்கு. ஆனா என்ன மாதிரி இருக்குன்னா ஒரு நெக்டான டேஸ்ட் தான். நல்லா இருக்கு. இதை வந்து எங்க கிடைச்சாலும் சாப்பிடுங்க. அவ்வளவு டேஸ்டான பழம், இயற்கையான பழம், நல்ல சத்தான பழம். செலரோகாக்கள் எல்லாம் சாப்பிட்றவன். இப்போ பாருங்க, அதுக்குள்ளே நான் சொன்னேன் தானே உங்களுக்கு, அதில் வந்து 2 விதமான ஒன்று விதை இருக்கும், ஒன்று நட்சத்திரம் போல் ஒரு உருவம் இருக்கும். அந்த விதையை சாப்பிடலாம். நட்சத்திரம் போல இருக்கிறது வெட்டி போடும் குடலை போய், அது ஒரு நச்சு. இதுதான் அந்த நட்சத்திரம் போல இருக்கிறது. சுற்றி வேற பார்த்தா முள் இருக்குது. பாருங்க, தெரியுது ஒன்று தெரியல. இப்போ நான் இதை கடல் தண்ணியில் கழுவி போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு. இதுதான் அந்த நட்சத்திரம் போல இருக்கிற இந்த பழத்துக்குள்ளே இருக்கிறது. ஒரு வெட்டுற போல இருக்குங்க. கூறு எல்லாம் இருக்குது, முள்ளுகள் எல்லாம் இருக்குது. அப்போ இதை சாப்பிட்றாங்க. இது போய் உள்ள என்ன செய்தோ தெரியாது, நஞ்சுன்னு சொல்கிறது. இதை சாப்பிட்றாங்க. மற்றபடி இது சூப்பர் பழம். இங்கே கண்டாலும் சாப்பிடுங்க. நல்ல சத்தான பழம். அதுக்குள்ள ஒரு முள் மாதிரி இருக்கும். அதைத்தான் நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிடணும். இது அந்த குடலுக்கு போய் வெட்டிடும். பட் இது இன்னொன்றும் இருக்குது, விதைகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நாகதாளி விதைகள். இப்போ பாருங்க, நான் சாப்பிட்டு காட்டுறேன். நல்லா இருக்கு. நல்ல பதமாக வந்துடுது. இப்போ நாங்கள் இதை தான் சாப்பிட போகிறோம். வெளியில் கறின மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வந்து நல்ல பதமாக இருக்கும். அவங்க சரி, இறால் சுட்டாச்சு. இதான் பாருங்க ஒரு ஆள் எப்படி இருக்கு. சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர் நிறைய நான் முளைச்சிருக்கு. இதுதான் கண்டல் தாவரம். இந்த கண்டல் தாவரம் சுவாசிக்கிறதுக்காகத்தான் இந்த வேர்கள் இங்கே நீர்பரப்பு குறைஞ்ச இடத்துல வேர் வந்து மேலும் முன்னா நிற்கிது. இது சுவாசிக்கிறதுக்காண்டி இந்த வேர்கள் இருக்கு. நாங்கள் மீனை சுத்தம் செய்ய போகிறோம்.
அதில் இருக்கிற குடலை மட்டும் எடுத்தோம்னா சரி, நாங்கள் இப்போ சுட்டு தண்ணி சாப்பிட போகிறோம். அப்போ தேவையில்லை. இந்த மீன் பார்த்தீங்கன்னா இந்த கடலில் தான் பிடிக்கப்பட்ட பொன்னால கடலில் பிடிக்கப்பட்ட மீன் தான் நாங்கள் சந்தையில் வாங்கிட்டோம். அதே தான் சமைக்கவும் போகிறோம். இப்போ நாங்கள் எல்லாம் வெட்டி குடலை வழியால் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் மீனை சுட்டு சாப்பிட போகிறோம். இப்போ கணவாயம் வேக வைக்க போகிறோம். கணவாயம் கணவாயும் மீனும் போய் கொண்டிருக்கோம். அடுத்ததாக வந்து காடைக்கோழி இருக்குது, நண்டும் இருக்குது, அதையும் சுட்டி சாப்பிடும். மீன் கொஞ்சம் போயிட்டு தான் நம்ம மெட்ட பக்கம் திருப்பி விட்டுருக்குறோம். இப்போ தசை எல்லாம் அவிஞ்சு அவிஞ்சு வந்திருக்கு. கனவை இன்னும் போகணும். இந்த மீன் திருப்ப போகிறோம். ஒட்டிட்டு இப்போ நண்டும் சுட போகிறோம். நண்டுங்க இப்போ சுட போகிறோம்டா, நண்டு வந்து இந்த அடுப்புக்கு கீழே சுட போகிறோம். மேலே மீன் சுட்டு கொண்டுருக்குறோம். அதே நேரம் கீழே வந்து நண்டு வைக்கிறேன். கோது இருக்குது, அப்போ அது கரகாது. எல்லா நண்டையும் வைக்கிறேன் உள்ள. மீன் இந்த தசை அப்படியே இந்த தசையை சாப்பிட போறேன். நல்லா இருக்கு. நண்டு சுட்டாச்சு. நண்டெல்லாம் வேகிட்டு கணக்கான பதமாக இருக்கும். உடைக்க போகிறேன் பாருங்க எப்படி இருக்கான்னு. நான் நண்டு தசை சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு, அதெல்லாம் வெந்திருக்கு. இதான் உப்பு போடுறேன். அடுத்ததான் மஞ்சள் தூள் போட போறேன். மஞ்சள் தூள். அடுத்தது மிளகாய் தூள். மிளகாய்த்தூள், உப்புத்தூள் காணாது கொஞ்சம் போடுவோம். இப்போ நாங்கள் கோழியை வைக்க போகிறோம். காடைக்கோழியை சத்தம் கேட்குது தானே, கவுதாரி அது. அதே என்ன நல்லா எரியுது அடுப்பு. கனவை வந்து நல்லா முருகி இருக்கு நினைக்கிறேன். இப்போ கனவை தான் நாங்கள் சாப்பிட போகிறோம்.
அந்த கோழியில் இப்போ எண்ணெய் வந்து உருவாகும், அதாவது அந்த கொழுப்பு இருக்குது தானே, அந்த கொழுப்பு வந்து உருவ தொடங்குது. கோழியை பாருங்க அப்படி இருக்குது. கொஞ்சத்தில் போகிறேன். இப்போ சரி, இந்த கனவை நான் எடுத்து சாப்பிட போகிறேன். கனவை சரியா எல்லாம் சாப்பிட முடியுது. வெளிக்கில் போகிறதனைக்கு தான் மிஸ்ஸராக இருக்குது. கப்பலில் போகணும், எங்கட கப்பலில், கட்டுமர கப்பலில் அவ்வளோ தூரம் மருந்து நடந்து போகணுமே. 3 பேரும் இருக்கலாம், 3 பேர் வந்தாங்க. அடுத்தா கோழியை சாப்பிட்டு வெளிக்கில் போகணும். சரி, இப்போ கோழி நல்லா வேகிட்டுது. இப்போ கோழி இறக்க போகிறோம். அப்படி போயிருக்குன்னு பாருங்க. லைமை தேசி காயப்பட்டு கட்டி போட்டு இந்த கோழி காடை இருக்குது தானே, அதுக்கு மேலே பொழிஞ்சு விட்டு தான் சாப்பிடணும். அதுதான் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்குது. சரி, இப்போ காடை வேகிய வச்சாச்சு. இப்போ எடுத்து சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உப்பு காணாத மாதிரி இருக்கு, ஏன்னா நாங்கள் போட்ட குறைவு போல இருக்கு. ஒடியால பார்க்க தான் கறியின போல இருக்கு, ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்கு. கோழி வந்து மிகவும் சத்துக்கூடிய கோழி. ப்ராய்லர் எல்லாம் சாப்பிடக்கூடாது. அது வந்து ஹைப்ரிட்னு சொல்கிறது, உடனடியாக கெமிக்கலில் உருவாக்கி ஏதோ செய்து உற்பத்தி செய்கிறது. ஆனால் இது வந்து இயற்கையாகவே, இந்த கோழி வந்து இயற்கையாக காடை கோழி, ஒரு கௌதாரி இனம் மாதிரி தான் இருக்கும். இதனால் பறக்கக்கூடிய கோழி. இது 45 நாளில் வளர்ந்துடும். 45 நாளில் வளர்ந்து முட்டை போட்ட தொடங்கிடும். நல்ல சத்தான உணவு. நீங்கள் குழந்தை பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். இது நம்ம முட்டையெல்லாம் நாங்கள் முட்டையாண்டு வச்சுருக்கோம் ரெடியாக. ஒரு வித்தியாசமான முறையில் வந்து ஒம்லெட் ஒன்று போட போகிறோம். ஒம்லெட் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வருதுன்னு. சிப்பிக்குள்ளே வந்து ஒம்லெட் போட போகிறேன். சிப்பியில் ஒம்லெட் எவ்வளோ சார்ஜ்? ஒம்லெட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. சிப்பி
பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து வேக தொடங்கி கொண்டிருக்கு பாருங்க, கரையில் வெள்ளை அடிக்குது, கொண்டு வருது. ஒரு காடை முட்டையை வந்து சுட போகிறோம். கனலுக்கு போடுறதோ மேலே போடுறதோன்னு தெரியல, இதுக்கு போடுவோம். வெக்க வருது தெரியும், காணும் தெரியும். முட்டையை சுடைக்க இந்த உடஞ்சி வழியால் வருது, வடிச்சு ஊத்துட்டு இந்த முழு மஞ்சள் கரம் வழியால போகுது போலோட. போயிட்டு நினைக்கிறோம் கோமி இந்த பச்சை முட்டை இல்லை, மஞ்சள் கரையில் சிப்பிக்கு இருக்கிறது வெந்து அப்பவும் சொன்னான் இதெல்லாம் தேசி புளி விட வேண்டாமண்டு. அவன் விட்டவன் இது புளிச்ச தோசை மாதிரி இருக்கு சாப்பிடுங்க. இவர் தான் தேசி புளி விட்டா இன்னொரு சாப்பிட்டு காட்டுறேன் இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கான்னு. சொல்ற மாதிரி எடுத்தாச்சு. புளிச்ச தோசை. இப்போ நண்டு சுட்டு விட்டுருக்குறாங்க கடைசியாக. நண்டை இப்போ நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், எங்களை சாப்பிட முடியும். சட்டியானோம். சரி, இப்போ நாங்கள் இந்த எரிச்ச அடுப்பை ஊறி இந்த தண்ணி ஊற்றி நூக்குறோம். இப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம். இந்த போட் ரெடி ஆகிடுங்க. போட் கட்டு மேலே போட். தண்ணி கொஞ்சம் பற்றி இருக்கு. இதில் நாங்கள் கொண்டு வந்து விடையாக இங்கே மட்டும் இருந்தது தண்ணி, இப்போ அங்கே மட்டும் போட்டு தான் இப்போ கொண்டு போகிறது. சரி, நாங்கள் அந்த நெருப்பெல்லாம் மணச்சிட்டு வலிக்கிட போகிறோம். எங்களோட கட்டு மேலே ரெடியாக இருக்குது வலிக்கிறதுக்கு. இப்போ போகிறதுனாக்க தான் பஞ்சியாக இருக்குது. இங்கே இங்கே படத்துக்கு வந்துட்டு போடாமோன்னு இருக்குது. சரி, இது என்ன செய்ய வந்தாச்சு போவோம். அடுத்ததாக வந்து நாங்கள் வந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே போகிறோம். இப்போ இதெல்லாம் அடுப்பெல்லாம் நூற்றாச்சு. இப்போ எங்களோட சாமான் எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த கட்டு மரத்தில் வலிக்கிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல். இப்போ நாங்கள் இந்த போட் வந்து தண்ணி வந்து நல்லா பின்னுக்கு வந்துட்டு வத்திட்டுது. இப்போ நாங்கள் அந்த போட்டை சுத்தம் பண்ணால் போவோம். எவ்வளோ சந்தோஷமாக போனோம். இப்போ நாங்கள் போட்டை இழுத்து கொண்டு போக வேண்டிய எல்லாமே வந்துட்டோம். எல்லாம் அஞ்சு எல்லாம் கல்ல கிடக்கு. ஆழம் குறைஞ்சிட்டு, தண்ணி குறைஞ்சோன்னா ஆழம் குறைஞ்சிட்டு போட்டை வந்து இழுத்து கொண்டு தான் போகிறோம். நாங்கள் போட்டில் ஏறி இப்போ கஷ்டப்பட்டுட்டோம் பெறது ஃபுல்லாக. பைக்கெல்லாம் அன்னைக்கு இது வந்தது. இதுதான் பொன்னாலை கிருஷ்ணன் கோவில். கிட்ட வந்துட்டோம். போட்டை ஏற்றி விடணும். இங்கே பாருங்க, முதல் கல் ஒன்றும் தெரியல. இப்போ கல்லெல்லாம் தெரியுதல்லோ. இது வந்து தண்ணி வத்திட்டுது. சரி, நான் கேமராவை வைக்கிறேன். போட்டு இழுத்தாச்சு. இனி மேலே உயர்த்தி கட்டி விடணும்.